சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் நம்ம எல்லாரும் கடந்து வருகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வெளி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்பலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஸ்தோத்திரம். தமக்கு முன்பாக என்று கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவருக்கு முன்னால் இந்த சபை போய் நிற்க போகிறது. ஆண்டவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவர் சபையை சம்பாதித்தது எதற்காக என்றால் அவருக்கு முன்னால் சபை போய் நிற்பதற்காக. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு. அப்போ ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கிற இந்த சபையானது எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அதை குறித்து நம்ம 2-3 வாரங்கள் நான் அதை பேசினேன். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், 2வது குற்றம் இல்லாதவர்களுமா இருக்கும்படி. இதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். எதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாக தெரிந்து கொண்டார் என்றால் அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் போய் நம்ம நிற்க போகிறோம். அப்போ ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது நம்ம யாராக இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களாக இருக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க, யாராக இருக்கணுமா? குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 21வது வசனத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், நல்லா கவனிங்க, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக. அந்த வார்த்தை நீங்க மறுபடியும் கவனிங்க. ஆண்டவர் அவருக்கு முன்னால் கொண்டு போய் நம்மை நிறுத்தும்படியாக, தேவனுக்கு முன்னால் கொண்டு நம்மை நிறுத்தணும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலம் இந்த பூமியில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். மரித்து மண்ணோடு மண்ணாய் போகிறதற்காக அல்ல, அவர் நம்மை உயிர்ப்பித்து அவருக்கு முன்னால் கொண்டு போய் சதா காலமும் நாம் அங்கே வாழ்வதற்காக, அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் போது நம்ம யாராக இருக்க வேண்டும்? கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் உங்களுக்கு, நேபுகாத் நேச்சாரின் காலத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு முன்னால் நின்று சேவை செய்கிற அந்த வாலிபர்கள் எப்படி அவர்கள் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அதுபோலவே நாம் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொன்னேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அவருக்கு முன்பாக நாம் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு, குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க, பாவம் வேற, குற்றம் வேறு. சரி, இன்னைக்கு அந்த குற்றத்தை குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ அவருக்கு முன்னால் போய் நம்ம நிற்கும் போது நம்ம மேலே என்ன இருக்கக்கூடாதான்? குற்றம் காணப்படக்கூடாது. குற்றம் என்றால் என்ன? குற்றம் என்றால் என்ன? எது குற்றம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போதான் குற்றம் மற்றவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். குற்றம் என்றால் என்ன என்றால், ஒரு தேச சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தை மீறுவது குற்றம். இப்போ நீங்கள் ரோட்டில் வாகனம் ஓட்டுறீங்க, ரோட்டில் வாகனம் ஓட்டிட்டு போகும்போது ஒரு வாகன சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. நம்ம ரோட்டில் போகும்போது நம்முடைய வாகனம் வலது பக்கமாக ஓட்டணுமா இடது பக்கமாக ஓட்டணுமா? இடது பக்கமாக நம்ம ஓட்டி செல்லணும். அதுதான் தேசத்தினுடைய சட்டம்.
இல்லை நான் வலது பக்கமாக ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டுனீங்கன்னா அது எதா மாறிடும்? குற்றமாய் மாறும். ஹெல்மெட்டு போட்டு போக சொல்லி சட்டம் சொல்லுது. ஹெல்மெட் போடாமல் போனால் சட்டம், அதற்குரிய ஃபயன் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். அதே போல் குடித்து விட்டு வண்டி என்ன செய்யக்கூடாது? ஓட்டக்கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு தேசத்தில் சட்டம் இருக்கிறது. இதை நீங்கள் அரபு கண்ட்ரிக்கு போனீங்கன்னா, திருடினால் ஒரு திருட்டு வழக்கில் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டால் கையை துண்டிச்சிருவாங்க, கை துண்டிக்கப்படும். இல்லை நான் இந்தியாவை சேர்ந்தவன், எங்கள் தேசத்துலலாம் திருடர்களுக்கு சில மாதங்கள் இல்லை வருடங்கள் அவர்கள் சிறை தண்டனை கொடுத்து விட்டு அபராதம் கட்டி விடுதலை செய்திருவாங்க என்று அங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தேசத்தின் சட்டம் இவருடைய கையையே வெட்டிடுவாங்க. அதுபோல போதை பொருட்கள் கடத்தல் என்றால் இப்போ நீங்கள் அரபு கண்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துருவாங்க, அந்த தேச சட்டம். அமெரிக்காவில் போய் நம்ம வாழணும், அந்த தேசத்தின் சட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அமெரிக்காவில் போய் வாழ விரும்புகிறோம், அமெரிக்காவில் போய் வாழ விரும்பினால் அந்த தேசத்தினுடைய சட்டத்தை நம்ம என்ன பண்ணணுமா? கை கொள்ளணும். நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ அப்படி சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அப்படி பேப்பரை ரோட்டில் போடுற மாதிரி அங்கே என்ன பண்ண முடியாது? போட முடியாது. அந்த தேசத்தின் சட்டம். தெருக்களில் குப்பையை போட்டால் உடனே ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே காரில் போய்கிட்டு இருக்கும்போது பிஸ்கட்டை சாப்பிட்டு அப்படியே ரோட்டில் எட்டி போட்டு போகிற மாதிரி இந்தியாவில் போடுற மாதிரி அங்கே போய் போட்டிங்கன்னா அடுத்த சிக்னலில் பிடிச்சிருவாங்க, அடுத்த சிக்னலில் பிடிச்சிருவாங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் என்ன வந்துடும்? ஃபைன் அடித்து ஃபைன் வந்துடும். அப்போது அந்த தேசத்தின் சட்டத்திற்கு நம்ம கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் எங்கே போய் வாழ போகிறோம்? பரலோகத்தில் போய் வாழ போகிறோம். பரலோகம் ஒரு சட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது. ஆமென் தானே? உங்கள் கையிலையும் என் கையிலும் எழுதி கொடுக்கப்பட்டது இது என்னது? பரலோகத்தினுடைய சட்ட புஸ்தகம். இந்த பரலோகத்தின் சட்டத்திற்கு யாரெல்லாம் உட்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம். இந்த பரலோக தேவனுடைய சட்டத்தை யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக எண்ணப்படுகிறார்கள். அவன் தேவனுக்கு முன்னால் போய் நிற்கும்போது நம்ம யாராக போய் நிற்கணுமா? குற்றமற்றவர்களாய் நிற்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நல்லா கவனிக்கணும். அந்த வசந்த மறுபடி கவனிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். சரி, அப்போ அவருக்கு முன்னால நம்ம குற்றமற்றவர்களாய் போய் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் எதை கை கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 கட்டளை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 10 கட்டளை. இதற்கு பேர் பிரமாணம். பிரமாணம்னு சொல்லலாம், நியாய பிரமாணம் என்ன சொல்லலாம். அதுக்கு 10 கட்டளை என்பதுதான் சரியான பெயர். இந்த கட்டளையை மீறுகிறவன் எதா மாறி போகிறான்? குற்றவாளியாய் மாறுகிறான். இதை நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனமாய் கவனிங்க. ஸ்தோத்திரம். குற்றவாளியாய் மாறுகிறான். அப்போ இந்த சட்டத்தை மீறாதபடிக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம கை கொண்டு வாழ வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சிலர் என்ன நினைக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லவட இஸ்ரவேலர்களுக்கு தானே அந்த 10 கட்டளை. இந்த கட்டளை நமக்கு கிடையாது அல்லவா? ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிற நமக்கு இந்த 10 கட்டளை கிடையாதே என்று சொல்லலாம். ஆனால் அந்த கட்டளை எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாய் கவனித்தீர்கள், ஆனால் இது சரியாக உங்களுக்கு விளங்கும். சரி, இப்போ இந்த கட்டளையை குறித்து நான் ஒரு தடவை நம்ம வாசித்து விடுவோம். அதற்கு பின்பு இந்த கட்டளை புதிய ஏற்பாட்டில் சபையில் வாழ்கிற நமக்கு இது எப்படி வருகிறது என்பதை நான் காண்பிக்கிறேன். ஏனென்றால் இந்த கட்டளையை மீறுவது தான் என்னது? குற்றம். இந்த கட்டளையை மீறாதபடிக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. சரி, யாத்திராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த கட்டளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்க. யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நான் அதை வாசிக்கிறேன். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஸ்தோத்திரம். நான் இதை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். 2. 3வது, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 3. 4. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6. கொலை செய்யாதிருப்பாயாக. 7. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8. களவு செய்யாதிருப்பாயாக. 9. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10. இச்சியாதிருப்பாயாக. இதுதான் 10 கட்டளை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் 10 கட்டளை. இந்த கட்டளையை 2ஆக பிரிச்சிருங்க. இந்த கட்டளையை 2ஆக பிரிங்க. ஒன்று தேவனை பற்றிய கட்டளை, இன்னொன்று மனிதனை குறித்த கட்டளை. இப்போ நீங்கள் 4 கட்டளை தேவனை பற்றிய கட்டளை. நான் மறுபடியும் சொல்கிறேன். 1, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே உன்னுடைய தேவனாக கர்த்தராக இருப்பாராக. அவர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக. இது முதல் கட்டளை. 2வது, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இது 2வது கட்டளை. 3, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 4 கட்டளைகளும் தேவனை பற்றிய கட்டளை. அல்லேலூயா. தேவனை பற்றிய கட்டளை. இந்த கட்டளைகளை மீறுவது தான் என்னது? குற்றம். சொல்லுங்க. கட்டளை மீறுவது தான் குற்றம். சரி. 5, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது யாருக்குரியது? சொல்லுங்க. மனுஷனுக்குரியது. ஓகேவா? அப்ப 4 கட்டளை தேவனுக்குரியது. 5வது கட்டளையிலிருந்து 10வது கட்டளை வரைக்கும் நாங்கள் மறுபடியும் வாசிக்கிறேன். 6, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10, இச்சியாதிருப்பாயாக. இந்த 6 கட்டளையும் யாருக்குரியது? மனிதர்களுக்குரியது. அல்லேலூயாவா? அப்போ இந்த 10 கட்டளைகளில் 1, 4 கட்டளை தேவனுக்குரியது, 6 கட்டளை மனிதனுக்குரியது. இந்த கட்டளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நீங்களும் நானும் கை கொண்டு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நான் இந்த கட்டளைகளை நான் கை கொள்ள வேண்டுமா? இது எனக்கு கை கொள்ள தேவையில்லையே என்று இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நம்ம கேட்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கை கொண்டு தான் வருகிறோம், கை கொள்ள வேண்டும் என்பதையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்கும்படி புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு வேலை சொல்ல போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகேவா? அல்லேலூயா. எப்படி ஆகிலும் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது நாம் யாராய் நிற்கணும்? குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக சபை போய் என்ன செய்யும்? நிற்கும். உலகத்தில் உள்ள எல்லா சபையும் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னால் பூமியின் ஜனங்கள் எல்லாரும் சேர்க்கப்படுவார்கள், அவருக்கு முன்பாக போய் நிற்பார்கள். அதில் செம்பரி ஆட்டை தன் வலது பக்கத்திலும் வெள்ளாட்டை தன் இடது பக்கத்திலும் ஆண்டவர் நிறுத்துவார். அப்ப நம்ம எல்லாரும் யாருக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம்? ஒரு காலம் வந்து தேவனுக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவருக்கு முன்னால் நிற்பார்கள். அப்ப ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது நாம குற்றம் அற்றவர்களாய் இருப்பதற்காகத்தான் தேவன் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். ஆமென். ஜீவனை தந்தார். சரி, இந்த 10 கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டுக்குள் எப்படி வருகிறது என்பதை கொஞ்சம் கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை கவனிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை கவனிங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக,
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அந்த நியாயப்பிரமாணம் இதோட 10 கட்டளை எனக்கு இல்லையா என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது இருக்கிறது. அது எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அன்புக்குள் ஒரே தொகையாய் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு சொல்றவங்களுக்கு விளங்குதா? அந்த கட்டளை அது தள்ளப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு 10 கட்டளை உனக்கு தேவையில்லை, அதை நீ கை கொள்ளவும் அவசியம் இல்லை என்று உங்களுக்கு தள்ளிவிடவில்லை. அந்த கட்டளை எதற்குள் இருக்கிறதா சொல்லுங்க? அன்புக்குள் தொகையாய் அடங்கி இருக்கிறது. 9வது வசனம் கவனிங்க. 9 எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஒரு பேக்கேஜா உள்ள என்ன செய்யுது? எல்லாம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அன்பு என்கிறதான இந்த கற்பனைக்குள்ள இந்த 10 கற்பனைகளும் உள்ளே அடங்கி இருக்கிறது. நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கவனிங்க. 2 வித அன்பு. 1 உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, 2 பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 10 கற்பனைகளும் இதற்குள்ளதான் இருக்குது. நல்லா கவனிங்க. சொன்ன உங்களுக்கு சரியா விளங்கிடும். இந்த 10 கற்பனைகளும் இதற்குள்ளே தான் இருக்கிறது. இப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறான். மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மனுஷனுக்காய் கொடுக்கப்பட்ட 6 கட்டளை இருக்கு இல்லையா, அதை கை கொள்ளுகிறான். ஆமென். இதை அன்பினால் நிறைவேற்றுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டளையாய் நிறைவேற்றினான், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அன்பினால் நிறைவேற்றுகிறான். ஆனா நிறைவேற்றுகிறானா என்றால் ஆம். அல்லேலூயாவா. நிறைவேற்றுகிறானா? ஆம். அப்ப இந்த 10 கற்பனைகளும் எதற்குள்ளே அடங்கி இருக்கிறது? அன்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வசனங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிங்க. 1 நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. 2 இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் கற்பனை. இந்த 4 கட்டளை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த 4 கட்டளை, இந்த 4 கட்டளையும் ஒன்றாய் சேர்ந்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. 2 இயேசு இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இப்ப எல்லா கற்பனைகளும் மொத்தமா எதற்குள்ள அடங்கிறது? அன்பு என்கிற அந்த பிரமாணத்துக்குள் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு. இப்ப நல்லா கவனிங்க. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு. அப்ப நீங்க அன்புக்குள்ள வந்துட்டா மனுஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளையும் தானாகவே நிறைவேற்றி விடுகிறோம். விளங்குதா உங்களுக்கு? இப்ப நீ பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று ஒவ்வொரு சட்டமா கை கொள்ள வேண்டியதில்லை. நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயானால் என்ன செய்ய மாட்டோம்? பிறனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டளையாய் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அன்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு மனிதன் அன்பாய் இருப்பானே ஆனால், நீ பிறனிடத்தில் அன்பாய் இருப்பாயானால் அவனிடத்தில் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், களவு
செய்ய மாட்டான். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவானே ஆனால் தேவனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டான். மனுஷனிடத்தில் அன்பு கூறுவானே ஆனால் மனுஷனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டான். அவன் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்கிறான். மனுஷனிடத்தில் அன்பு கூறும்போது மனுஷனுக்காய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை கை கொள்கிறான். அல்லேலூயாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க கவனிங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ இதையெல்லாம் நம்ம கை கொள்கிறதற்கு இப்போ நான் அந்த 10 பிரமாணத்தையும் நான் அப்படியே புதிய ஏற்பாட்டை உங்களை காமிக்கிறேன், நிருபங்கள்லேருந்து காமிக்கிறேன். அப்போ இதையெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டியது இருக்கிறதா? ஆம், கை கொள்ளுகிறோம். ஆனால் கட்டளையாய் கை கொள்ளவில்லை, அன்பால் கை கொள்ளுகிறோம். நீங்க நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷன் நீதிமானாக வேண்டுமானால் இந்த கட்டளைகளை கை கொண்டால் மாத்திரம் தான் அவன் யாரா மாறுவான்? நீதிமானா மாறுவான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. ஆண்டவருடைய கிருபையினாலே அவனை ரட்சித்து ஆண்டவரனை நீதிமானாய் மாற்றிவிட்டு கர்த்தர் சொல்கிறார், இந்த கட்டளைகளை எல்லாம் அன்பினால கை கொள்ளு. ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலம் கட்டளை, புதிய ஏற்பாட்டு காலம் அன்பு. சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு காலம் கட்டளை, புதிய ஏற்பாட்டு காலம் அன்பு. நீங்க கட்டளை பெரியதா அன்பு பெரியதா? சத்தமா சொல்லுங்க. அன்பே பெரியது. இப்ப கட்டளையால் கை கொள்ள முடியாததை எதனால கை கொள்ளுகிறான்? அன்பினால் கை கொள்ளுகிறான். கட்டளைகளால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்றால் அவன் இந்த கட்டளைக்கு பயந்து பயந்து தான் என்ன செய்கிறான்? போகிறான். அப்படியே ஒருவேளை போகாவிட்டால் அதற்கு பதிலாக ஒரு புறா குஞ்சையோ இல்லைன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அடுத்த வாரத்தில் பலியிட்டு இதை சரி பண்றான். ஆனால் அன்பினால் நிறையப்பட்ட பிறகு அவனால் அந்த ஆராதனை அவனால் தவிர்க்கவே முடியலை. இப்போ கட்டளைக்கு பயந்து வரல, அன்பினால் ஓடி வருகிறான். அல்லேலூயா. இப்போ இந்த ரெண்டுல எது பெரியது என்று கேட்டால் அன்பே பெரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். பழைய ஏற்பாட்டு காலம் அந்த கட்டளை என்பது மனுஷனை அழிக்கிறது, ஆனால் அன்பு உயிர்ப்பிக்கிறது. சரி, இப்போ இந்த 10 கட்டளைகளையும் மனுஷன் எதனால கை கொள்ளுகிறான்? அன்பினால கை கொள்ளுகிறான். அப்போ அன்பினால கை கொள்ளுகிற இந்த மனுஷன் இதை நிறைவேற்றுகிறானா? குற்றமற்றவனாய் இருப்பதற்காக இதையெல்லாம் அவன் செய்கிறானா கேட்டா செய்கிறான். நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இல்ல, இப்போ ஆண்டவருடைய அன்புக்குள் வந்த பிறகு எனக்கு பொய் சொல்லாது இருப்பாயாக, அந்த கட்டளை எனக்கு கிடையாது என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்ற கட்டளை எனக்கு கிடையாது என்று சொன்னால் அது சரியானதா? இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த 10 கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசத்தில் வாழ்கிற, கிருபையில் வாழ்கிற நமக்கும் வேதம் அதை கட்டளையாக கொடுத்திருக்கிறது. ஆனால் கட்டளையாக கொடுக்கப்படாமல் அன்பினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சரி, நான் அதை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை காண்பித்து விட்டு குற்றமற்றவர்களாய் நம்ம இருக்கும்படி ஆண்டவர் கிருபை தருகிறதுக்காக ஒரு சில வசனங்களையும் நான் காண்பிக்கிறேன். சரி, தேவனை பற்றிய கட்டளை 4 இல்லையா? 4. அதுல முதல் கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் இல்லையா? கவனிங்க, எபேசியர்கள் நிருபம் அதிகமான வசனம் எபேசியர்ல மட்டுமே வருகிறது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிற? அழியாத அன்பு கூறுகிற. அந்த அழியாத அன்பு கூறுகிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் தேவனாய் கர்த்தரை என்ன செய்கிறோம்? நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயாவா. உன் தேவனிடத்தில் அழியாத அன்பு கூறு, அந்த முழு இருதயத்தோட அன்பு கூறு என்று சொல்கிறார். 2, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். அப்படியே புதிய ஏற்பாட்டிலே வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது எப்படி அன்புக்குள்ள வருகிறது என்பதை நான் காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே,
விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? கொரிந்து சபைக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டளையில இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எனக்கு அது கிடையாது என்று சொல்ல முடியுமான்னு கேட்டா இருக்கிறது. ஆமா தானே? இப்ப நம்ம கட்டளையாய் கை கொள்ளவில்லை, அன்பினால் கை கொள்ளுகிறோம். தேவனிடத்தில் அழியாத அன்பு கூறுகிற நீங்கள் எப்படி விக்கிரக ஆராதனை செய்வோம்? இப்ப இது கட்டளை இல்லை, அன்பு. ஆமா தானே? உங்களுக்கு விளங்கு தானே? கட்டளையாய் கை கொள்ளவில்லை, அன்பினால் கை கொள்ளுகிறோம். கட்டளையாய் கொடுக்கப்பட்டதான இஸ்ரவேல் மக்கள் அதிகமாய் பாவம் செய்தாங்க, விக்கிரக ஆராதனைக்கு பின்னால் ஓடினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அன்பினால் கட்டப்படுகிற சபை, அன்பினால் தேவன் மேலே அன்பாய் இருக்கிற பிள்ளைகள் தானாகவே விக்கிரகத்தை வெறுத்து வாழ்கிறார்கள். அன்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கட்டளையால் ஒரு ஸ்திரீயானவளை கைப்பிடிக்கிறோம், பிரமாணத்தினாலே திருமணம் செய்கிறோம். ஆனால் கரம் பிடித்து நம்ம திருமணம் செய்யும்போது ஒரு பிரமாணத்தை சொல்றோம், உன் வாழ்நாள் எல்லாம் மரணம் பிரிக்கிற வரைக்கும் இவளை நேசிக்கவும் அன்பு கூறவும், இவளுக்கு நீ புருஷனாக இருப்பாயா மனைவியாக இருப்பாயா. இது ஒரு பிரமாணம் பாருங்க. ஆம் என்று நம்ம செய்கிறோம். ஆனால் பிரமாணத்தினால எந்த மனுஷனும் என்ன பண்ணுறது இல்லை. ஆலயத்தில் வச்சு நான் இப்படி ஒரு கட்டளை எனக்கு வாங்கப்பட்டது, ஒரு பிரமாணம் பண்ணினேன், அந்த பிரமாணத்தின்படி வாழணும் என்று வாழ முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் எப்படி அந்த மனைவியோடும் தன் புருஷனோடு எப்படி வாழ்கிறார்கள்? அன்பினால் மாத்திரமே அவர்கள் உத்தமமாய் உண்மையாய் வாழ முடியும். இதை எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம இதை பார்க்கலாம். சரி, அப்போ இது எனக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த 10 கட்டளை இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனால் அது கட்டளையா இல்லை, அன்பாய் இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ரோமர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சபைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? எழுதி இருக்கிறபடி, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய். தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவன், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவன், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் கட்டளையாய் அல்ல, அன்பினால் அவன் தூஷிக்க முடிய நடக்கவே மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. காரணம் என்ன? நம் மேல ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. வெளியில பார்க்கிறவர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போதே ஆண்டவருடைய நாமம் நம்ம மேல இருக்குது. ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிறன்னா பொய் சொல்லுவோமானால் அவர்கள் சொல்லுவாங்க, நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற, பொய் சொல்லலாமா அப்படிமா. இது யாரும் செய்யாத குற்றமா அப்படின்னு கேட்டால் இல்லை, உலகத்தில் அநேகர் செய்கிற குற்றம். ஆனால் நம்ம மேல என்ன இருக்கிறது? நமது மேல் ஆண்டவருடைய நாமம் இருக்கிறது, நமக்கு கட்டளையும் இருக்கிறது, பிரமாணமும் இருக்கிறது. அப்போ அவன் என்ன சொல்லுகிறான்? நீ கிறிஸ்தவன் இல்லையா? அவன் சொல்லும் போதை எதை சொல்றான்? ஆண்டவர் தான் சொல்றான். அப்ப புறஜாதிகளுக்குள்ள ஆண்டவருடைய நாமம், அவன் கட்டளை நமக்குள்ள வருதான்னா வருது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் வருகிறதா? வருகிறது. ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நீ என் மேல அன்பா இருந்தால் நீ இந்த தவறு செய்ய மாட்ட. ஆமென். அதனால தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. பேதுரு ஆண்டவரை உமக்கான ஜீவனையும் தருவேன் என்று சொன்னவன் ஆண்டவரை மறுதலிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான், சபிக்கிறான். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால
பேதுருவிடத்தில் வருகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மற்ற எல்லாரை காட்டிலும் நீ என் மேல் அன்பாயிருக்கிறியா? இப்போ ஆண்டவர் எதை கொண்டு வருகிறார்? நீ அன்பா இருந்தால் நீ என்ன செய்திருக்க மாட்ட? மறுதலிச்சிருக்க மாட்ட. நீ என் மேல அன்பா இருந்திருந்த சத்தியம் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன், என்னை சபித்திருக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் மேல அன்பு இருக்குமானால் தூசிக்க விட மாட்டோம், தூஷணத்துக்கு ஏதுவாய் நடக்க மாட்டோம், பொய் சொல்லியிருக்க மாட்டோம். அப்ப நமக்கு தேவை என்னன்னு ஆண்டவர் சொல்ல வருகிறார். இந்த கட்டளைகளை எல்லாம் நீ அன்பினால் கைக்கொள்ளு. அடுத்த காரியம் பாருங்க, நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது எப்படி வருகிறது? எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குதா? இருக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமை ஆசரிக்க நினைப்பாயாக, அது நியாயப்பிரமாணம் தான், புதிய ஏற்பாட்டில் கிடையாது, இருக்கு. அது எப்படி இருக்கிறது? சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாது இருக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். அன்பினால வருது. அல்லேலூயாவா சொல்லுங்க, அல்லேலூயாவா. ஆண்டவர் மேல நமக்கு அன்பு இருந்தால், ஆண்டவர் மேல அளவற்ற அந்த அன்பு இருந்தால் ஆலயத்தை நாடி ஓடுவோம், ஜெப வேளையை நாடி ஓடுவோம், வேதத்தை நேசித்து வாசிப்போம். கட்டளைகளால், நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்றேன், கட்டளைகளால் கை கொள்ள முடியாதுங்க. எதனால கை கொள்ளணும்? அன்பினால கை கொள்ளுங்க. ஆனால் அதை மீறினால் குற்றவாளியாய் மாறுவோம். ஆமென். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலும் வேதம் என்ன சொல்லுது? இதையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுது. சரி, இப்போ 4 காரியங்கள், ஆண்டவரை குறித்த காரியங்களை பார்த்தோம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்குதா? இருக்குது. சட்டமாக கை கொள்ளணுமா? இல்லை, அன்பினால் கை கொள்ளுங்க. இல்லை சொல்லுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர், ஏன்னா பைபிள் நம்மளை, ஆண்டவரை நம்மை அப்படி தானே சொல்லுது. கணவன் மனைவி, ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு ஒரு பணிவிடை செய்கிறாள் என்றால், கட்டளையால் செய்கிறதை அவங்க நல்லா செய்வாங்களா? அன்பினால் செய்கிறத நல்லா செய்வாங்களா? சொல்லுங்களேன். இயல்பாகவே நமக்கு அப்படி தெரியுது. அதே போலதான் ஆண்டவரை சேவிக்கிறதும் ஆண்டவருக்காக வாழ்வதும் கட்டளைகளால் அல்ல, அன்பினால் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ மனிதனுக்குரிய கட்டளை நான் சொல்றேன். மனிதர்களுக்குரிய கட்டளை, மீறுவது குற்றம், நம்மை குற்றமற்றவர்களாய் கொண்டு தேவனுக்கு முன்னால் நிறுத்துவதற்கு தான் நம்ம இத்தனை பாடுபடுகிறார். சரி, மனுஷருக்கு முன்னால இப்போ நாம் எப்படி நடக்கணும்? மனுஷருக்குரிய கட்டளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ முதலாவது கட்டளை எது? இந்த மனுஷருக்குரிய கட்டளை முதலாவது கட்டளை எது என்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சரிதானே? இது 10 கட்டளையில் இருக்கிற மனுஷனுக்குரிய கட்டளையில் முதலாவது கட்டளை. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அதை கை கொள்ளணுமா? அது தேவையில்லைன்னு சொல்ற அநேக ஊழியக்காரர்களை பார்த்துருக்கிறேன். அந்த கட்டளை தேவையில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தை நம்ம யாருமே கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது கிருபையின் காலம். ஹலோ, கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் வாசிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது கட்டளையாய் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது அன்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாறவே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, வாசிக்கலாமா? எபேசியர் நிருபம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எபேசியர் 6, 1, 2, 3 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனையாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எனக்கு கற்பனைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குங்க, இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டளையா இருக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அன்பா இருக்கிறது.
கட்டளையாய் கை கொள்ளாவிட்டால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டளையாய் நீ அதை கை கொள்ளலனா, உன் தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணாவிட்டால் கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையாவது தாயாவது தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லுது, நீ உன்னை கொலை செய்ய ஆண்டவர் கட்டளையினால உன்னை கொலை செய்ய விரும்பல. அவர் சொல்கிறார், உன்னுடைய பாவங்களை நான் சிலுவையிலே சுமந்து உனக்காக நான் மரித்திருக்கிறேன். மகளே, நீ அன்பினால் கை கொள்ளு. அதை நினைத்து நீ அன்பாய் அதை கொள்ளு, அதை கை கொள்ளு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இவ்வளவு பேர் தான் இருக்கும். நிறைய பேருக்கு அம்மா அப்பா இல்லையா என்ன? அவங்க எல்லாம் வயசானவங்களா இருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை சொன்னா இல்லை, அம்மா அப்பா இருக்கிறாங்களா உங்களுக்கெல்லாம்? இருக்கிறவங்க ஒரு அலையில சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. அம்மா அப்பாவை கனம் பண்ணுனீங்கன்னா 100 வயசு கேரண்டி. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். நீ பூமியில இருக்கிற நாளெல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அம்மா வீட்டில் இருக்கும்போது நன்மை இருக்கும், திருமணமான பிறகு உனக்கு நன்மை இருக்கும். உன் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எப்பொழுது? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணும்போது. ஆமென், சோத்திரம். சரி, அடுத்தது மனுஷரை பற்றிய கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. மனிதர்களுக்குரிய கட்டளையில் 2வது, மொத்த கற்பனையில் 6வது, கொலை செய்யாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டில் எப்படி வருது வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று, நல்ல கவனிங்க. இந்த நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பிரமாணங்கள் எல்லாம் எதற்குள்ள அடங்கி இருக்கிறது? அன்பு என்பதுக்குள்ள இந்த 10 கட்டளை அடங்கி இருக்கிறது. முதலாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனுக்குரிய கட்டளை கை கொள்ளுகிறான். இப்போ சொல்ற கவனிங்க, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் நீ மனுஷனுக்குரிய கட்டளையை கை கொள்ளணுமே. நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறாய், ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்ற, கர்த்தரை சேவிக்கிற, ஜெபம் பண்ணுகிற, பைபிள் வாசிக்கிற, ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிற. ஆனா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், அதே 1 யோவான்ல தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அல்லேலூயாவா. தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரா இருக்கிறானா? எத்தனை வசனம் சொல்லுங்கம்மா? 3:15 வாசிக்கலாம். இப்ப நான் இதை இந்த வசனத்தோட சேர்த்து வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் சகோதரத்தில் என்ன செய்யணுமா? மனுஷரிடத்தில் நீ அன்பு கூறணும். தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரா இருக்கிறான்? மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் சட்டம் என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. அன்பினால் வருகிற புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு சொல்லுகிற அந்த பிரமாணம் என்ன என்றால், தன் சகோதரனை பகைக்கிறவன், நீ கொலையே செய்ய வேண்டாம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். இல்லையாவா? அப்ப இந்த கட்டளைகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம கையில பிரமாணமா இருக்குதா? இல்ல. ஆனா அன்புக்குள் இருக்கிறது. நீ மனுஷத்துல அன்பு கூர்ந்தால் அவனை கொலையே செய்ய மாட்டோம். அவன் ஆவியில் அவனை மனமடி வாக்க மாட்டோம்.
அவனை உடைந்து போக பண்ண மாட்டோம். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்னால் வந்து நிற்கும்போது குற்றமற்றவனாய் நிற்கும்படி. எது குற்றம்? சட்டத்தை மீறுவது குற்றம். இந்த சட்டம் முழுவதும் எதற்குள்ளே இருக்கிறது? அன்புக்குள்ளே இருக்கிறது. தேவனுக்கு அடுத்த சட்டமானாலும் சரி, மனிதனுக்கு அடுத்த சட்டமானாலும் சரி, அன்புக்குள் இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் இப்பொழுது எதிர்பார்க்கிறதெல்லாம் நீ சட்டத்தை கைக்கொள் என்று எதிர்பார்க்கல, நீ அன்பா இருக்கிறாய் என்று எதிர்பார்க்கிறார். நீ அன்பா இருந்தால் சட்டத்தை தானாய் கைக்கொள்வாய். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அந்த சகோதரனுக்கு விரோதமாய் போய் சொல்ல மாட்டோம். சதானே? அப்போ சரி, இப்போ என்ன சொல்றார்? உன் சகோதரனை நேசிக்கணும், அன்பு கூறணும் என்று சொல்லுகிறார். நீ அன்பு கூர்ந்தால் பிரமாணத்தை கை கொள்ளுகிறாய். அன்பு கூறுகிறோம். சரி, 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையினால் வாழ்கிற எனக்கு இந்த சட்டம் எனக்கு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பைபிள் சொல்லுகிறது இருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையினால ரட்சிக்கப்பட்ட எனக்கு அந்த சட்டம் கிடையாது என்றால் விபச்சாரம் செய்யலாமா? ஆமாவா? இல்லை இல்லை. புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற சபைக்கும் பைபிள் என்ன சொல்லுது என்பதை கவனிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களை கவனிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே வார்த்தையா சொல்லிட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை விவரித்து சொல்றார். நீ ஏன் விபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, நீங்கள் யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்போ வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். உங்கள் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதோ அதே கட்டளை தான் பிரமாணத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது இன்னும் கொஞ்சம் விவரமாய் சொல்லுகிறார். நீ விபச்சாரம் பண்ணினால் அது அதனுடைய விளக்கம் என்ன என்றால், உன் சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் விபச்சாரம் பண்ணினால் அவனும் அந்த சரீரமும் ஒன்றாய் இணைந்து விடுகிறதுனாலே அவன் வேசியோடு ஒன்றாய் இணைந்து விடுகிறான். ஆகையினாலே தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. இதைவிட அன்புக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் வேதம் கொஞ்சம் ஆழமா இன்னும் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்த்தால் அவளோடு கூட விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்லுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற எனக்கு அந்த கட்டளை எனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டால் இல்லை. அன்பினால் செய்கிற பிள்ளைகளிடத்தில் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களை விட அன்பினால் கை கொள்ளுகிறவர்களிடத்தில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறது வேதம். ஆமா தானே? இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறது. ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது, களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பாருங்க, அப்படி எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல். நான் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். நான் இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவன். ஆகையினால நான் திருடலாமா? சொல்லுங்க, திருடலாமா? இல்ல. கிருபைக்கு கீழே வந்த பிறகும் பைபிள் சொல்லுது, மகனே மகளே, நீ தேவனுக்கு முன்னால் நிற்கும்போது குற்றமற்றவனா இருக்கும்படி
நிருபங்களிலே ஆவியானவரை மறுபடியும் எழுதுகிறார். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நீ ஏன் திருடுகிறாய்? குறைச்சல். குடும்பத்துக்கு பணம் இல்லை, அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கல, என் தேவைகள் சந்திக்கப்படலை, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், இன்ஜினியர் முடித்திருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, ஆகையினால நான் திருடுகிறேன் என்று சொல்லலாமா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீ திருடுகிறவனாய் அல்ல, பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக. ஆமென் சொல்லுங்க. நீ திருடுகிறவனாய் அல்ல, கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்து. பைபிள் ரொம்ப அழகா சொல்லிடுது. எந்த வேலைனாலும் செய்யலாம். இல்லை இல்லை, அதுக்காக சாராய கடையில் போய் வேலை செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க. என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க? நலமான வேலை செய்து, நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடாமல். அப்போ கட்டளையாய் சொல்லாமல் அன்பாய் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, நீ உலக வாழ்க்கையில் இருக்கும்போது நீ திருடுகிறவனாய் இருந்த. எங்கள் வீட்டுக்கார் சட்டையிலிருந்து தான் நான் எடுக்கிறேன், அவர் மணிப்பர்சல் தான் எடுக்கிறேன். தெரியாமல் எடுத்தா எல்லாமே திருட்டு தான். தெரியாமல் எடுத்து சீட்டு போடுகிற பிள்ளைகள் அநேகர். தெரியாமல் எடுத்து நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். நான் சொல்கிறேன், நீங்கள் தெரியாமல் எடுத்தீங்கன்னா அது கூட திருட்டு தானே. தன் தகப்பனை ஏமாற்றி தன் தாயை கொள்ளையடிக்கிறவர்களும் உண்டு அப்படின்னு வருது. அப்போ ஆணுடைய பிள்ளைகள் திருடாதிருங்க. தேவனுக்குரியதை நாம் திருடக்கூடாது, மனுஷருக்குரியதை நாம் திருடக்கூடாது. திருடாதிருங்கள். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அடுத்தது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதிகமான வசனங்கள் எபேசியர்லேயே வருகிறது. நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கிற எபேசியர்ல இருக்கிறது. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். எல்லாமே கட்டளையாய் அல்ல, அன்பினால். சொல்லுங்க, ஒருவருக்கு ஒரு என்ன செய்யாதீங்க? பொய் சொல்லாதீங்க. இப்போ இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள், படிக்கிற தம்பிமார், படிக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் என்ன பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், டியூஷனுக்கு போகிறேன், ஸ்பெஷல் கிளாஸ் இன்னும் சொல்லி ஏமாற்றி விட்டு எங்கே எல்லாமோ போகுது. ஒவ்வொரு இடத்துல இப்போ பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஸ்கூலுக்கு தான் பாஸ்டர் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், காலேஜுக்கு தான் போகிறேன்னு அவன் சொன்னான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கே போயிருக்கிறான்? சினிமாவுக்கு போயிருக்கிறான். அங்கே போய் சினிமா தியேட்டரில் சண்டை போட்டு பிரச்சனையாகி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறான். இவ்வளோ பிள்ளைகள். பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய்யை களைந்து பிறனுடைய மெய்யை பேச கடவன். கடைசியா மனிதனுக்குரிய கட்டளைகள் 6ல் கடைசியான கட்டளை எது? இச்சியாதிருப்பாயாக. வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 4:22. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இப்போ கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட 10 கட்டளையும் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களையே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டவைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தினால கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்றால் இல்லை, இருக்கு. அது கட்டளையாக இருக்கிறது, இது அன்பாகவே இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், தேவனிடத்தில் அன்பு கூறணும், மனுஷரிடத்திலும். அதற்குள்ளே நியாயப்பிரமாணம் தொகையாய் அடங்கும். இப்போ உங்களுக்கு விளங்குதா? அந்த அன்புக்குள்ள வந்துட்டா, தேவனுடைய அன்புக்குள்ள வந்துட்டா இது எல்லாம் தானா வந்துடும். மனுஷனா அன்பு கூற ஆரம்பிச்சுட்டா இது எல்லாம் தானா வந்துடும். அப்போ இதெல்லாம் கை கொள்ள வேண்டாமான்னா இல்ல, கட்டளையாய் கை கொள்ள வேண்டாம், நீங்களே அன்பினால கை கொள்ளுவீங்க.
அல்லேலூயாவா? சரி, இப்போ ஆண்டவருக்கு முன்னால போய் நம்ம நிற்க போகிறோம். இந்த கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவருக்கு முன்னால போய் நம்ம நிற்க போகிறோம். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 31, 32, வெளிப்படுத்தல் 20, 12 இந்த 2 வசனங்களையும் கொஞ்சம் வாசிக்கும்படி கேட்கிறேன். முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், கவனமாய் கவனிங்க. முக்கியமான இடத்துல நான் வந்திருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31, 32. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அவருடைய வருகைக்காக தானே காத்திருக்கிறோம். வரும்போது சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எபேசியர் 1:4 என்ன வாசிக்கிறோம்? அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கும்படி அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஏன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அவருக்கு முன்னால நம்ம நிற்கும்போது யாரா இருக்கணும்? குற்றமற்றவர்களா இருக்கணும். ஏன் குற்றவாளி ஆகிறோம்? சட்டத்தை மீறுகிறதுனாலே குற்றவாளி ஆகிறோம். எது சட்டம்? தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற 10 கற்பனைகள் இல்லை 10 கட்டளைகள் சட்டம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எனக்கு அந்த கட்டளைகள் இருக்கிறதா? இருக்கிறது. அதை நான் கட்டளையாய் கை கொள்ளாமல் அன்பினால் அதை கை கொள்ளுகிறேன். அல்லேலூயாவா? இப்போ வெளிப்படுத்தல் 20:12 அதையும் வாசித்துருங்க. அதுக்கு பிறகு நான் இன்னும் ஒரு சில வசனங்களை நான் மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும் எல்லாரும் யாருக்கு முன்னால போய் நிற்கிறாங்க? தேவனுக்கு முன்னால. ஓகேவா? சரி, இப்போ தேவனுக்கு முன்னால போய் எதற்கு நிற்கிறோம் என்றால் ஜட்ஜ்மெண்ட். சதானே? நீதிபதி நியாய தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல எல்லா பிள்ளைகளும் நிற்கிறோம். நல்லா கவனிங்க. வலதுபுறத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், இடதுபுறத்தில் நிற்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். போய் நிற்கிறோம். ஆனால் உங்கள் பேரிலும் என் பேரிலும் குற்றம் சாட்டப்படாமல் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆமென். இப்போ ஒரு வசனம் வாசிங்க. இது என்னையே பயமுறுத்தின ஒரு வசனம் வாசிங்க. ரோமருக்கு எழுதின ஸ்தோத்திரம், 1 யோவானுக்கு எழுதின நிருபம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரைக்கும் கவனிங்க. 1 யோவான் நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம் முதல் 23 வரைக்கும் கவனிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லையா? சொல்லுங்க. இப்ப நம்ம எப்படி பார்த்தோம் இதுவரைக்கும்? கட்டளைகளால் அல்ல, அன்பினால். சும்மா நாவினால மாத்திரம் அல்ல, செய்கையினாலே கிரியைகளினாலே அன்பு கூற கடவோம். அடுத்த வசனம், இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவனுக்கு முன்னால போய் நிற்கும்போது நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், எபேசியர்ல என்ன வாசித்தோம்? அவருக்கு முன்னால் நாம் குற்றமற்றவர்களாய். இவன் தேவனே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டாம், நமக்குள்ளேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறாரா? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால். அல்லேலூயாவா? சொல்லுங்க. எத்தனை பேருடைய இருதயம் நம்ம என் இருதயம் குற்றவாளியை தீர்க்காதுங்க. ஏன்னு கேட்டா, நான் தேவனுக்கு அடுத்த காரியத்திலும் நான் அன்பா இருக்கிறேன், மனுஷனுக்கு அடுத்த காரியத்திலும் அன்பா இருக்கிறேன். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அன்பா இருக்கிறதுனால 4 கட்டளைகளையும் நான் கை கொண்டு வருகிறேன். மனுஷனுக்குரிய காரியத்தில் அன்பா இருக்கிறதுனால இந்த 6 கட்டளைகள் கை கொண்டு வருகிறேன். என் இருதயம் என்னை குற்றவாளியாக தீர்க்காது என்று சொல்லுகிற பிள்ளைகள் உங்க மனசாட்சியோடு நீங்க சொல்லி பாருங்க. அல்லேலூயாவா? தேவன் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். தேவனுக்கு முன்னால போய் நிற்கும்போது குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு உன் மனசாட்சி இல்லடா, உன் இருதயமே உன்னை என்ன பண்ணக்கூடாது? நீ குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏனென்றால் தீர்ப்பு செய்கிற ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் உனக்குள்ளேயே வச்சிருக்கிறார். அதுதான் உன்னுடைய இருதயம், இல்லவிட மனசாட்சி. அந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால்
தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, நான் சொன்னது வருதா இல்லையாவா? அந்த கற்பனைகளை இப்பொழுது நான் கட்டளையாக கை கொள்ளல. கற்பனை கட்டளை கற்பலகையில் இருந்தது இருக்கிறது. ஆனால் கிருபையினால ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாமை பெற்ற பிள்ளைகள் ஆவியினாலே அந்த கட்டளைகள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நான் அதை கட்டளையாய் கை கொள்ளாமல் அன்பினால் கை கொள்ளுகிறேன். அப்படி கை கொள்ளுகிறதுனால என் இருதயம் அவருடைய கற்பனைகளை நான் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்கிறோம். சரி, இப்போ என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறதில்லை. அல்லையா? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவரை ஏமாத்தலாம், ஆனால் இருதயம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கும்போது நீ குற்றவாளின்னு சொல்லும். கணவனை ஏமாற்றலாம், ஆனால் உன் இருதயம் உன்னை குற்றவாளின்னு தீர்க்கும். மனைவியை ஏமாற்றலாம், உன் இருதயம் உன்னை குற்றவாளி என்று தீர்க்கும். பெற்றோர்களை ஏமாற்றலாம், உன் இருதயம் உன்னை குற்றவாளிகள் என்று தீர்க்கும். ஊழியக்காரர்களை ஏமாற்றலாம், ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை ஏமாற்றலாம், ஆனால் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும். தேவன் தீர்க்க வேண்டியதில்லை, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும். பாருங்க, அப்போ தேவனுக்கு முன்னால் போய் நிற்கும்போது நான் யாரா நிற்கணும்? குற்றமற்றவர்களாய் நான் நிற்கணும். ஆனால் இப்போ இன்னும் வாசிக்கிற பாருங்க, இன்னும் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:10, 1 கொரிந்தியர் 1:12 முடிக்க போகிறோம். சீக்கிரமா வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:10, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். இருதயத்தில் இருக்கிற பாவம் குற்றம் உன் இருதயத்துக்கே தெரியும். ஆமா தானே? சொல்லுங்க, நம்ம இருதயத்துக்கு தெரியுமா? தெரியும். அந்த இருதயத்தை நாமே நம்முடைய இருதயத்தை ஏமாற்ற முடியுமா? இல்லைங்க. மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனால் இருதயத்தை ஏமாற்ற முடியாது. உன் இருதயம் உனக்கு சாட்சி சொல்லும். வாசிக்கலாமா? இன்னும் 1 கொரிந்தியர் 1:12, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1:12, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. எது சொல்லுது? நாங்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தோம் என்று எங்கள் மனது சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. அவன் நம்முடைய மனசு தான் நம்மளை சொல்லணும். இன்னும் ஒரு சில வருஷம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24:16, அப்போஸ்தலர் நடபடிகள் 24:16, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும், அந்த 2 காரியங்கள் தான் முக்கியம். நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கு முன்னாலும் என் மனசாட்சி குற்றம் இல்லாமல் இருக்கணும், மனுஷருக்கு முன்னாலும் என் மனசாட்சி குற்றம், அதனால குற்றம் இல்லாமல் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோமா? 1 யோவான் 5:1, 1 யோவான் 5:1, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். கவனிங்க, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமென். எல்லா பிரமாணமும் இதற்குள் தான் தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப 10 கற்பனையும் 10 கட்டளையும் எங்கே இருக்கிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அந்த அன்புக்குள்ள இந்த 10 கட்டளையும் இருக்கிறது. நீ ஒவ்வொன்றா கை கொள்ளணுமா? இல்லைங்க. நீ அன்பா இருந்தால் இதை கை கொள்ளுவாய். ஆமென். கை கொள்ளுவாய். கை கொள்ளும்போது தேவனுக்கு முன்னால் போய் நிற்கும் போது குற்றமற்றவனாய் போய் நிற்க முடியும். உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளிகளாக
தீர்க்காது. உங்கள் மனசாட்சி உங்களை குற்றவாளிகளாக தீர்க்காது. ஆண்டவர் உன்னை குற்றவாளி என்று தீர்த்து இடது பக்கத்தில் நிற்கிற அங்கு போய் நில் என்று சொல்லாதபடி அவருக்கு முன்னால் நிற்கும்போது நீ குற்றமற்றவளாய் நிற்பதற்கு அன்பினால் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் மேல் அன்பாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு நீ அன்பு கூர்ந்தால் பாவம் செய்ய மாட்டாய். அதே போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ மனுஷரிடத்திலும் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் நீ அன்பு கூர்ந்தால் பாவம் செய்ய மாட்டாய், குற்றம் செய்ய மாட்டாய். அவருக்கு முன்னால் போய் நிற்கும் போது நாம் குற்றமற்றவர்களாய் நிற்போம். எழுப்பி நிற்போம். கண்களை மூடி எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து மனசாட்சியை கொஞ்சம் சோதித்து பார்த்து ஆண்டவருக்கு முன்னால் போய் நான் நிற்கும் போது என் இருதயம் என்னை குற்றவாளியாக தீர்க்குமா, என் மனசாட்சி என்னை குற்றமற்றவனாக தீர்க்குமா? ஒரு விசை கண்களை மூடி எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு முன்னால் போய் நான் நிற்க போகிறேன். அதற்காகவே உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள் அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவருக்கு முன்பாக நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றமற்றவர்களாய் நீ இருக்க வேண்டுமானால் நீ அன்பில் பரிசுத்தமாய் இருந்தாலே அந்த அன்பு ஸ்தோத்திரம் உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூர்ந்தால், அதே போல நீ மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீ எல்லா பிரமாணங்களையும் மகனே மகளை நீ கை கொள்ளுவாய். உன்மேல் குற்றம் சுமராது. கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் மேல் குற்றம் சுமராது. நீ அன்பினால் நிறையப்பட்டிருந்தால் கற்பனைகளை தானாகவே கை கொள்ளுவாய். உன்மேல் குற்றம் சுமருவதில்லை. உன் இருதயம் உன்னை குற்றவாளியாக தீர்க்காது. உன் மனசாட்சி உன்னை பார்த்து சொல்லும், நீ ஆண்டவருக்கு முன்னால மனுஷருக்கு முன்னால நீ குற்றமற்றவனாய் நடந்தா என்று உன் மனசாட்சி சொல்லும். அந்த சாட்சியே உனக்கு சாட்சியாக இருக்கிறது. பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கும்போது குற்றமற்றவர்களாய் நிற்கும்படி ஆண்டவர் கிருபைகளை தருவீராக. தகப்பனே, தேவனுக்கு அடுத்த பிரமாணங்களையும் மனுஷருக்கு அடுத்த பிரமாணங்களையும் நாங்கள் அன்பினால் கை கொள்ளும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதியும். அதனுடைய பிள்ளைகளுக்கு நூறத்தினை திரும்ப தாரும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தோட ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களில் அம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.